வாழ்க்கை கண்ணாடி போல, நாம் எப்படி பார்க்கின்றோமோ அதுவும் அப்படிதான் பிரதிபலிக்கும். நம்முடைய நல்ல எண்ணங்கள் நல்ல மாற்றங்களை ஈர்க்கும். சந்தோஷமான செய்தியை எதிர்பார்க்கும் எண்ணம்தான் அதனை உருவாக்கியும் தரும். நல்ல பேர் கிடைக்க வேண்டும் என்று உழைத்தால் அதனை யாரும் பறித்துவிட முடியாது. கெடுதலுக்காக வந்தவர்களை நன்மையால் தொட்டால் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பு படை அணியாக மாறுவார்கள். நீ என்னுடைய பரிகார பூஜையில் இடம்பெற்று விட்டாய். நீ அழும் முன்னே நானே உன் வாழ்க்கையில் எழுந்து நிற்கின்றேன். பழியை மறைக்கும் பேரளவான நன்மை உன் வீட்டில் வந்து குவியும். இது ஒரு மாயை அல்ல, நிச்சயம் இது என்னுடைய நல்வாக்கு. தினமும் காலை கணபதியினுடைய ஜபத்தை செய்யக்கூடிய பழக்கத்தை நடைமுறைக்கு கொண்டு வா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளை க்ளௌம் கம் கணபதியே என்கின்ற என்னுடைய இந்த மந்திர ஜபத்தை தினம்தோறும் நீ சொல்லி வரும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்கா இன்பங்கள் வந்து சேரும். இன்னும் ஒரு முறை உனக்காக கூறுகின்றேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளை க்ளௌம் கம் கணபதியே நமக. இந்த மந்திரம் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. மனதில் நீ வைத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நல்லதை மட்டுமே எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும். நம்மை காயப்படுத்திய நபர்களுக்கு கூட நம்மால் உதவி செய்ய முடியும். அந்த முயற்சியை நீ செய்ய வேண்டும். பேரை பாதுகாக்க சீரான வாழ்க்கையினுடைய விதிகளை எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும். அடுத்தவருடைய பேரை கெடுக்காமல் நம் பேரை உயர்த்தி கொள்ளும் அறிமுகம் எப்பொழுதும் உனக்குள் உண்டாகட்டும். பல மணி நேரமாக உனக்காக காத்திருந்தேன். சில நல்ல விஷயங்களை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று. எல்லாமே நிச்சயம் சந்தோஷம் தரும் விஷயங்கள்தான். நீ சற்றும் சந்தேகம் இல்லாமல் என்னுடைய வார்த்தையை நம்பு. சந்தோஷமான செய்தி உன் வாய்க்கும் காதிற்கும் சேரும். உயர் ஆஸ்தனத்தில் நான் உன்னை நிறுத்துவேன். உன் பகைவரை பக்தர்களாக நான் மாற்றுவேன். கணபதியின் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. மகிழ்ச்சி என்பது எதற்காக வருகின்றது என்று தெரியுமா? மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய பெயர் என்கின்ற அந்த சிறிய வார்த்தையை எப்படி கையாளுகின்றோம் என்பதில்தான் மகிழ்ச்சியினுடைய விதையானது அங்கு நடப்படுகின்றது. நேர்மையான செயல்கள் மட்டுமே நம்மை எப்பொழுதும் நன்மதிப்போடு நிலைத்து நிற்க வைக்கும். பொய்கள் எதையும் உயர்த்திவிட முடியாது. நல்ல வார்த்தையும் நல்ல சிந்தனையும் ஒரு நல்ல மனிதனை எல்லா நேரங்களிலும் உருவாக்கி கொண்டே இருக்கும். எப்பொழுதும் இந்த கணபதி உன்னோடு துணை வந்து கொண்டிருப்பதால் உன் வாழ்க்கையில் நன்மைகள் மட்டும்தான் நிகழும். எது நடந்தாலும் என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தால் உன் கரம் வந்து சேருகின்றது என்று நம்பி அதை சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வழக்கத்தை நீ வைத்துக்கொள். காலை விடிந்தவுடன் கண்களை திறக்கும் அந்த நொடியிலேயே என்னுடைய வாக்கு உனக்கு கிடைத்தும் விடுகின்றது. பல மணி நேரமாக உனக்காக காத்திருந்தேன். உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உன்னுடைய வாசலை தேடி அனுப்பி வைப்பதற்கு. இப்பொழுது அந்த தினம் உன் வாழ்க்கையின் முன்னால் வந்திருக்கின்றது. பல நேரங்களில் கிடைக்காத நன்மைகள் இப்பொழுது கிடைக்கப் பெறுவதால் உன் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியை சந்திக்கப் போகின்றது. நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கு இருக்கின்றேன். இது என்னுடைய அருள் வாக்கு. இன்று இந்த புனிதமான தருணத்தில் என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருப்பாயே. ஆனால் இது ஒரு சாதாரணமான நிகழ்வாக நடந்துவிடவில்லை. இது என்னுடைய அழைப்பாக இருந்ததால் தான் இப்பொழுது நீ இதை கேட்கும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றாய். மனதில் குழப்பம் இருந்தாலும் வாழ்க்கையில் தடைகள் இருந்தாலும் இறைவனுடைய ஒரு வார்த்தை போதும் நம்பிக்கையை மலர செய்வதற்கு. இன்று அதற்கான ஒரு தெய்வீக வார்த்தையை தான் நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வாக்குதான் நம்மை விழுந்த இடத்திலிருந்து எழ வைக்கும். நம்மை அழிவின் வழியிலிருந்து அகற்றி பாதுகாக்கும். நான் இருக்கின்றேன், பயப்படாதே. இந்த ஒரு வாக்கு போதும் வாழ்க்கையை திசையை மாற்றி கொடுக்க. வாழ்க்கையில் நம்மால் எல்லாம் முடியும் என்று நம்ப செய்பவன் நான். மனிதன் குறைந்து போன நம்பிக்கையை தேடி தத்தளிக்கின்றான். ஆனால் அந்த சமயம் உன் வலிமை குறையவில்லை, உன் நம்பிக்கையே சோர்ந்து விட்டது. அதை நான் மீட்டு தருகின்றேன் என்று உன்னை தேடி நானே வந்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். பல சமயங்களில் கணபதி நம்முடைய கோரிக்கையை கேட்டாரா என்று சந்தேகிக்கின்றாயே. ஆனால் நான் என்ன சொல்கின்றேன் என்று தெரியுமா? நீ என்னை தேடுகின்றாய் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் உண்மையில் நான் தான் உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றேன்.
இதை கேட்கும் உன்னுடைய மனம் நெகிழாமல் இருக்க முடியுமா? நாம் விழுந்த இடத்தில் நம்மை தூக்கி எழுப்புகின்றவன். உன் தோல்வி ஒரு முடிவல்ல, இது என்னுடைய அருளுக்கான ஆரம்பம் என்று எப்பொழுதும் சொல்லக்கூடியவன். ஒவ்வொரு முறையும் உன்னை உயிர் காக்க வைத்து உன் போராட்டங்களை வெற்றியின் ஏணிகளாக மாற்றி கொடுக்கின்றவன். எதிரிகள் பல ஆயிரம் இருந்தாலும் வாழ்க்கையின் சோதனைகளை எல்லாம் நம்மை எங்கு கொண்டு சென்றாலும் அந்த நம்பிக்கை நம்மை விட்டு விலகாமல் எல்லா நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டிருப்பவன் இந்த கணபதி. எத்தனை எதிரிகள் இருந்தாலும் நீ ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு, நான் உன் பக்கம்தான் இருக்கின்றேன் என்று இன்று நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை உனக்குள் விதைக்கின்றேன். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு, வாழ்க்கை சோர்வாக இருப்பவர்களுக்கு, தன் நம்பிக்கை குலைந்தவர்களுக்கு இன்று உள்ளத்தில் ஒரு ஒளி பிறக்கும். அது எப்பொழுதும் மறையாது. அந்த சுடரை மீண்டும் மீண்டும் நான் பிரகாசிக்க செய்து கொண்டே இருப்பேன். இனி நீ அழ வேண்டாம், அழாதே. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் எண்ணிக்கொள்கின்றேன். நீ வாழ்க்கையை நேசிக்கக்கூடிய அந்த பாசமான உறுதி உனக்குள் பிணைப்பாக உருவெடுக்க வேண்டும். சந்தோஷம் வரும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் வீடு சோகத்தை அல்ல, சந்தோஷத்தை தான் கண்டடையும் என்று வாக்கு கொடுக்கின்றேன். இந்த வாக்கு நம்மை இன்பத்திலும் அமைதியிலும் 4 காலங்களாக வைத்திருக்க வேண்டும். திரும்பி பார்க்காதே, முன்னே போ. நீ பார்த்தது போதாது, இனி நான் காட்டப்போகும் வாழ்வுதான் உனக்கு அற்புதம் என்று இப்பொழுது சொல்கின்றேன். தைரியமாக உன்னை நடக்க சொல்கின்றேன். பின்னால் திரும்பி பார்த்து கொண்டே நடந்தால் முன்னே செல்லக்கூடிய வழியில் தடுமாற்றம் ஏற்பட்டு கீழே விழ நேரலாம். முந்தைய கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் சிந்தித்து கொண்டே இன்றைய நாட்களை நீ நடந்து போனால் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடும், உன்னை தடுமாற வைக்கும். செல்லக்கூடிய பாதை என் வழிகாட்டுதலின்படி நல்ல பாதை என்று நினைவில் கொண்டு பின் முன்னோக்கி பார்த்து கொண்டு செல். உன்னை பின்னுக்கு இழுக்கக்கூடிய விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் இரு. இன்றே புதிய வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றே உனக்கு புது வாழ்க்கை தொடக்கம். புத்தம் புது உதயம் இன்று உன் வாழ்க்கையில் தொடங்கி இருக்கின்றது. நீ என்னை நம்பும் அளவிற்கு உன் மீதும் நீ அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த 2 நம்பிக்கையும் சேர்ந்து ஏராளமான சந்தோஷத்தை உன் வாழ்வில் இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும். எல்லா நேரமும் நான் உன்னோடு இருப்பதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். நீ என் பிள்ளை, நீ என் பக்தன். நீ இல்லாமல் எதுவும் முடியாது. ஊக்கமின்றி சென்ற நேரங்கள் எல்லாம் முடியட்டும். இனி என்னுடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கட்டும். உன்னுடைய கண்ணீர் துளி எனது கண்களில் பதிந்து விட்டது. நீ யாரிடமும் சொல்லாமல் விட்டு துடைத்த அந்த துளி என் மனதின் நடுவே சுரங்கமாக பதிந்திருக்கின்றது. அந்த கண்ணீரை இப்பொழுது நான் சந்தோஷங்களாக மாற்றுவேன்.